10ஆம் நிலை. ஒளிவு மறைவற்ற அன்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவரின் ஆடைகள் உரியப்படுகின்றன. ஆம், அவற்றோடு சேர்த்து அவரின் தோளும் உரிக்கப்படுவதுதான் கொடுமை. கசையடிக்கும் எண்ணற்ற கொடுமைகளுக்கும் உள்ளான அவரது திருவுடல் இப்போது ஆடைகள் உரியப்படுவதன் மூலம் பல காயங்கள் மீண்டும் புதிதாய் திறக்கின்றன. உயிரோடு ஆண்டவரின் தோல் உரிக்கப்படுவதன் உண்மை அவரை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துகின்றனர். ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்கிறது பழமொழி. இந்த கொடிய மனம் படைத்த மனிதர்கள் அவரை ஒரு உயிராக கூட மதிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஏழைக்கு உடுத்தியவரை, உணவளித்தவரை, உண்மை மட்டும் வாழ்வில் உறக்க கூறியவரை அவமானப்படுத்தி எள்ளி நகையாடுகின்றனர். ஏளனம் செய்து கைகொட்டி சிரிக்கின்றனர். மனிதம் முழுமையாக கொண்டவரை ஒரு விலங்கை போல நடத்தி மனிதத்தை காரி உமிழ்கின்றனர். அன்பு புரட்சிக்கு அவமானம் மட்டும்தான் மிச்ச கொச்சமா? மனிதரின் நிறுதனத்தை குறித்து இயேசு கலங்குகிறார். மனிதம் மறையும் நிலை கண்டு வேதனைப்படுகின்றார். மனிதன் இன்று எத்தனை பெண்கள் மானபங்கம் படுத்துகின்றனர். அவர்கள் இல்லத்தில், வேலை செய்யும் இடத்தில், பொது இடங்களில் நீ உணர்ந்தாயா? உன் தாய் தங்கை மகளாக மற்ற பெண்களை ஏற்க மறுப்பதால் விளையும் கொடுமை என்பது என்று உணரப்போகிறாய். இறைவனின் பொறுமைக்கு எல்லை உண்டு. அதை மறந்தால் நடக்கும் என்ன என்பதை நீ அறிவாய். பிறகு எதற்கு வரம்பு மீறி பாவத்தை கட்டி துன்பத்தில் வீழ்கின்றாய்? யாரையும் கேவலப்படுத்தாதே, கேவலமாக பேசாதே. அதை நீ இயேசுவுக்கே செய்கிறாய் என்பதையும் மறவாதே. நீயும் நானும் இயேசுவின் பிள்ளை. அவர் அவமானப்பட்டது நமது மானமான மரியாதையான வாழ்வுக்குத்தான் என்பதை ஒருபோதும் மறவாதே. ஒருவர் மற்றவரை மதித்து பிறரின் அந்தரங்க வாழ்வுக்கு மதிப்பளிப்பது, அவர்கள் நல்வழிப்படுத்தும் செயலில் மட்டும் இறங்கி புதிய விடியலுக்கு வழிகாட்டுவோமே, அது மட்டும் சரியான அன்பின் பாதை என்பதை உணர்வோம். ஜெபம். அன்பின் நிறைவா, நாங்கள் ஒருவர் மற்றவரை மதித்து மனிதத்தின் மாண்பை காத்து வாழ்ந்திட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 11ஆம் நிலை. அன்பினை ஆணிகளால் துளைக்கின்றனர். திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவை சிலுவையின் மீது கிடத்தி 3 ஆணிகளால் அறைந்து அவரை அந்த சிலுவையோடு இணைக்கின்றனர். இயேசுவின் நரம்புகள் அறுக்கப்படுகின்றன, எலும்புகள் முறிக்கப்படுகின்றன, இரத்த நாளங்கள் எல்லாம் அருந்து தெரித்து இரத்தம் பீரிட்டு ஓடுகின்றது. சொல்லொன்னா தின்பத்தில் இயேசு ஒரு புழுவை போல துடிக்கின்றார். மனித உருவம் முற்றிலும் சிதைந்து காணப்படுகின்றார். மனிதாபமற்ற அந்த ரோமை வீரர்களும் யூத குருக்களும் அவரின் இந்த நிலை கண்டு
சிறிதும் பதறாமல் கொண்டாடுகின்றனர். ஆணிகள் கொண்டு அன்பு புரட்சியை முடக்க விடாமல் என்றும் இரத்த வெறி பிடித்த அந்த அதிகார வர்க்கம் எத்தனிக்கின்றது. உதவிகள் செய்தே பழக்கப்பட்ட ஆண்டவரின் புனித கரங்களை கூர்மையான ஆணிகள் குத்தி கிழிக்க மனுமகனின் குருதி மண்ணில் ஆராய் ஓடுகிறது. கலிலேயா தொடங்கி எருசலேம் வரை நற்செய்தி ஓய்வின்றி பறைசாற்றிய கால்களுக்கு ஆணிகள் கொண்டு அணிகலனானார். அந்த ஆணிகள் அவரின் புனித கால்களை கிழித்து கொண்டு சிலுவையோடு இணைக்கின்றது. இத்தனை கொடுமைகள் மத்தியிலும் மனிதா, உனக்கு என் அன்பு என்றுமே உண்டு என முணுமுணுக்கிறார் ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, ஏன் இதனை பாடுகள் யாருக்காக நமக்காக என்பதை உணர்வோமே. இயேசுவில் இரத்தமே இவ்வுலகின் மீட்பு, கிறிஸ்துவின் வழியின்றி மானிடருக்கு மீட்பில்லை என்பது உண்மை என்பதை உணர்வோமா. நம்முடைய பாவங்கள் இயேசுவின் புனித இரத்தத்தால் கழுவப்படுகின்றன. புனித வாழ்வை நாம் பெறுகின்றோம். இன்றும் எத்தனையோ மக்கள் கொடிய உடல் வலிக்கும் மன வலிக்கும் உள்ளாக்கப்படுகின்றனர். நம்முடைய இரக்கமற்ற சொல் செயல் பலரின் மனதை குத்தி கிழித்து ஆறா வடுவை ஏற்படுத்துகின்றன. கடும் வார்த்தைகளால் இன்று பல குடும்பங்கள் வீதிக்கு வந்துள்ளன. அப்போது எல்லாம் இயேசுவையே குத்தி கிழிக்கின்றோம் என்பதை என்றாவது உணர்ந்ததுண்டா? பிறருக்கு மதிப்பளிப்போம், குறிப்பாக சோதனையான நேரத்தில் தோள் கொடுப்போம், துணை நிற்போம், வன் சொல் அகற்றி இன்சொல்லில் இயேசுவுக்கு சிறு ஆறுதல் தருவோமா. ஜெபம். ஆறுதலின் இறைவா, பிறருக்கு துன்பம் தரும் சொல் செயல் அகற்றி என்றும் உன் வார்த்தையின் வழியில் வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமென். இன்னுயிரகன்றது உம்மை வேண்டு, பூமி இருளினில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உம்மை வேண்டு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 12ஆம் நிலை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அது என்றால் மதுபாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். வாழ்வு தர வந்த வாழ்வின் நாயகனை இந்த வஞ்ச உலகம் கொண்டு நீதியை வேரோடு சாய்த்து விட்டதாக ஒப்பரிக்கின்றது. எல்லாம் நிறைவேறிட்டு என்ற நிலையில் 33 வயதில் இயேசு தனது ஆவியை தந்தை இறைவனிடம் ஒப்படைக்கிறார். இறையரசை பாரசீகத்தில் அடித்தளமிட்டு அதை உலகெங்கும் எடுத்து செல்ல சீடர்களை உருவாக்கி அன்பான, உன்னதமான, அமைதியான, ஒற்றுமையான உலகம் நாம் செய்வோம் என்ற நம்பிக்கையில் இயேசு சிலுவையில் உறங்குகிறார். தான் படைத்த உலகத்தை சீரமைக்க இயேசு எடுத்துக்கொண்ட பணி மகத்தானது. பாவம் போக்க, சாபம் போக்க, சாவையும் நீக்க தன்னை முழுமையாக நமக்கு தந்து அன்பின் மறுபக்கம் அவரே தான் என்று நிரூபித்துள்ளார். தந்தையே என்னை கைவிட்டது ஏனோ என்று கதறினாலும் தான் எடுத்துக்கொண்ட மீட்பு பணியிலிருந்து எல்லளவும் விலகாமல் அன்பு பணியை புரிந்தார். சோதனைகளை கடந்து சாதனை புரிந்துள்ளார். அநீதியை வென்று நீதியை நிலைநாட்டியுள்ளார். அன்பு வழி நடக்கும் யாவருக்கும் விண்ணக வாசலை திறந்துள்ளார். இயேசுவின் மரணத்தால் இறைவனின் இரக்கம் நம்மை நோக்கி இறங்கியுள்ளது. அன்பானவர்களே, நமக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்துள்ளார். பாவ வாழ்வை அகற்றி பூமி வாழ்வை நாம் நாடவும், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும், ஏழை எளியோரின் காவலாராய் நாம் என்றும் இயங்கவும் வல்லவராம் கிறிஸ்து தன்னை சாவுக்கு
ஏற்படுத்தியுள்ளார். இயேசுவின் மரணம் புது வாழ்வுக்கான தொடக்கம். சாவை வென்று வெற்றி வீரராக கிறிஸ்து உயிர்த்தெழுவார். அன்று நம் நம்பிக்கைக்கு புது வடிவம் தருவார் என்பதுதான் யதார்த்தம். நமது தோல்வி, துன்பம், சோகம், இழப்பு, வேதனை அனைத்தும் இந்த மரணத்தோடு மரணித்து விட்டது என்பதுதான் உண்மை. உண்மைக்காக கிறிஸ்து போராடியது போல நாமும் முன்வர வேண்டும். நம்பிக்கை வந்தவரின் வாழ்வில் நம்பிக்கை தீபத்தை நாமும் ஏற்றுவோமே. அன்புக்கு முடியது மரணம் எது? அது புதிய பரிணாமம் பெறும். இரவை வெல்லும் பகலாய் அது தெரியும். ஜெபம். அன்பின் இறைவா, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் என்றும் உன் வழியில் போராட வேண்டிய வலிமையை வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசங்களுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது.